தமிழகத்தின் அரசியல் கோமாளி விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை விமர்சிக்க என்ன தகுதி இருக்கிறது என தாவேக தலைவர் விஜயை பாஜக நிர்வாகி வேலூர் இப்ராஹிம் கடுமையாக விமர்சித்துள்ளார். நடிகர் விஜய் அவர்கள் நடிப்பு துறையில் இருக்கும் பொழுது நிறைய ரிகல்சர் எல்லாம் பார்த்துட்டு வந்து நடிப்பார். அதனால அது பர்ஃபெக்டா இருக்கிறதுனால ரசிகர்கள் எல்லாமே அவர் பின்னால திரண்டு இருக்கிறாங்க. ஆனா அரசியலில் அவர் கோமாளியாக செயல்படுகிறார் என்பது தொடர்ந்து நாம பார்க்கிறோம். ஒரு எதிர்கட்சியை கூட யாரை எதிர்க்கிறோமோ அவர்களுக்கு பேர் சொல்ல திராணி இல்லாத விஜய் பாயாசம் பாசிசம் என்று சொல்லிக் கொண்டு உளறி கொண்டிருக்கிறார். அவர் எதிர்கட்சியை யார் என்று குறிப்பிட்டு பேர் சொல்வதற்கே தன் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தேவைப்படுதுன்னா இந்த கோமாளி அரசியல்வாதி பின்னால இளைஞர்கள் போவது பரிதாபத்திற்குரியது. அண்ணாமலை அவர்களையும் விமர்சிக்கிற தகுதி திரு விஜய்க்கு இருக்குமே, ஆனால் எந்த விதத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறார் என்று புள்ளி விவரத்தை சொல்லணும். போற போக்குல பேசிட்டு போறதுக்கு இது சினிமா டைலாக் கிடையாது. அவர் சினிமா நடிகராக இங்கு வரல. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்தால் புள்ளி விவரத்தை பேசணும். புள்ளி விவரத்தை பேச ஆரம்பிக்கிற எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து இன்றைக்கு திமுகவிலிருந்து ஒட்டுமொத்த ஆளும் அரசியல்வாதிகள் துண்ட காணும் துணிய காணும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. திரு விஜய் அவர்கள் வாயை கொடுத்து புண்ணாக்கிறோமே தவிர பாஜகவை சீண்டினால் பதிலடி வேறு மாதிரி இருக்கும் என்பதை நாங்கள் திரு விஜய் அவர்களுக்கு மிகவும் தெளிவாக பொறுமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.